ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. குக்கரில் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு காயிட்டும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பச்சை பயிறு ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறிடுச்சு, எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். பச்சை மிளகா, மல்லி இலை, அப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு 2, அன்னாச்சி மொக்கு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். காரத்துக்காக பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். நான் பச்சை பயிரை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். இப்போ பச்சை பயிர் புலாவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி போட்டுட்டு நாங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். உங்கள் அரிசி எப்படி நீங்கள் ஊற்றுவீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து பால் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 மூடி அரைச்சி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் சால்ட்டு போட்டுட்டு குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டுட்டேன். இப்போ பச்சை பயிர் புலாவு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் பால் வந்து அந்த பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவலெல்லாம் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சைப்பயிர் புலாவ் ரெடி. எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.